வணக்கம். 30/12/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள், மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள். உத்திரம் நினைத்து நிறைவேறும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், மன சந்தோஷமும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள். சர்வ காரியமும் ஜெயமாக சர்வமுக்கோடி வைகுண்ட ஏகாதசியான வைகுந்த பெருமாளை வெளிப்பட சர்வ காரியமும் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயம், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். கன்னி ராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். அஸ்தம் நினைத்து நிறைவேறும், புதிய சிந்தனை, தெய்வீக அருள் கடாட்சம் உருவாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். சித்திரை செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கக்கூடும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய அனைத்து வகையான சிக்கல்களும் தீர்வாக இன்றைய நாளில் நீங்கள் வைகுந்த வாசனை ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை வழிபட சர்வ காரியமும் ஜெயமாகும் இன்றைய நாளில். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயம், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், அதே நேரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கக்கூடும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன குழப்பங்கள் உருவாக்கக்கூடும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுவாதி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். விசாகம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. அது யாராக இருந்தாலும் வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகும். நண்பர்களே, இன்றைய உங்களுடைய ராசிகளில் அனைத்து நன்மைகளும் வந்து சேர வைகுண்ட வாசனை பெருமாளை வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகரம். வணக்கம்.